ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் மேத்மெட்டிக்ஸ். நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ரியல் நம்பர் சம்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் 2.1ல் தேர்டு சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வந்து ஃபைண்ட் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து 1/4 அண்ட் 1/5. ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போது 1/4 அண்ட் 1/5 இந்த 2 நம்பருக்கு இன் பிட்வீனில் எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதாவது 5 வந்து அவங்க கொடுத்துருக்காங்களா, 5 ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இன் பிட்வீனில் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னா, இப்போ வந்து இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 9 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இன் பிட்வீனில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. என்னென்னா ½ × a + b. ஓகேவா? ஏன்றது ஒரு வேல்யூ, பீன்றது ஒரு வேல்யூ. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த ஃபார்முலா. ஸோ டிவைடட் பை 2 வந்தாலும் ஓகே தான், இந்த மாதிரி 1/2ன்னு போட்டாலும் ஓகே தான். எல்லாமே வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ 1/2 × a + b அப்படின்னு போடணும். அப்போ தான் வந்து இன் பிட்வீனில் இருக்கிற வேல்யூஸ் வந்து கிடைக்கும். இப்போ 1ன்றது a, 9 அப்படின்றது b. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வரும். ஸோ இன் பிட்வீன் தீஸ் 2 நம்பர்ஸ் வி ஷுட் ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபைண்ட் பண்ணலான்னா, ஏன்றது என்ன 1/4, பீன்றது என்ன 1/5. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1/4 அண்ட் 1/5. ஸோ ஃபார்முலா படி 1/2 × ஏன்றது 1/4 + 1/5. இது வந்து கீழே நியூமரேட்டரில் வந்து வேல்யூஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து பெரிய ஃபேக்டரால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதால் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும் காமனாக இருக்கிறதுக்கு. ஆனால் இதுக்கு வந்து காமனான ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 5s are 5 ப்ளஸ் இங்கே வந்து 4 1s are 4 ஹோல் திங் டிவைடட் பை 4 × 5 20 ஆகிடுமா? ஸோ 9/20. இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்குது, ½ வேல்யூ வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ½ வந்து இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 9/40. ஸோ இந்த 9/40 என்னென்னு வச்சுக்கலாம்னா Q1 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ Q1ஓட வேல்யூ வந்து 9/40. அதாவது ஒரு ரேஷனல் நம்பர் வந்து இன் பிட்வீனில் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது ரேஷனல் நம்பர் பிட்வீன் a அண்ட் Q1. ஏக்கும் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண Q1க்கும் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம், ரேஷனல் நம்பர் வந்து ஃபைண்ட் பண்ணலாம் இன் பிட்வீனில். ஓகேவா? ஸோ ஏன்றது என்ன 1/4 அண்ட் Q1ஓட வேல்யூ வந்து 9/40. ஸோ இது ரெண்டுக்கும் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 1/2 × 1/4 + 9/40. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும், 1/4 × 9/40. ஸோ இங்கே வந்து இதையும் வந்து நம்ம 10ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 40 வந்துடும். இது வந்து கிரேட்டஸ்ட்டு ஃபேக்டராக இருக்கா? ஸோ இது கூட 10 வந்து இது பண்ணால் நியூமரேட்டர் வந்து காமனாக வந்துடுமா? ஸோ 10ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மேலேயும் கீழேயும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் நமக்கு, மேலே 10 + 9 ஹோல் திங் டிவைடட் பை 40 அப்படின்னு வருமா? ஸோ இங்கே என்ன வேல்யூ வரும், 1/2 × 19/40. ஸோ 19 டிவைடட் பை 240s are 80. ஓகேவா? இது வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா Q2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ Q2ஓட வேல்யூ என்ன, 19/80. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா Q1 Q2க்கும் இன் பிட்வீனில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர் பிட்வீன் Q1 அண்ட் Q2. ஸோ Q1ஓட வேல்யூ என்ன நமக்கு 9/40 அண்ட் Q2ஓட வேல்யூ 19/80.
ஸோ இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 1/2 இன்ட்டு 9/40 ப்ளஸ் 19/80 அப்படின்னு வருமா? ஸோ இது வந்து கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுவாக இருக்கா? ஸோ இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80 ஆயிரும். ஸோ மேலேயும் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ரெண்டுலேயுமே வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே காமனாக வந்துடும். ஸோ என்ன பண்ணலான்னா ரெண்டையும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1/2 இன்ட்டு 18 ப்ளஸ் 19 ஹோல் திங் டிவைடட் பை 80 அப்படின்னு வரும். இப்போது இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 18ம் 19ம் ப்ளஸ் பண்ணோம்னா 9 18 9 18, அப்போ 9 + 8 வந்து 17, இங்கே 37. ஸோ 37 டிவைடட் பை 280s ஆர் 160. ஸோ இது என்ன? Q3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து Q3யோட வேல்யூ. ஓகேவா? இது வந்து Q3யோட வேல்யூ. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா, இப்போ Q1 Q2 Q3 மூணுமே வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இப்போ ரேஷனல் நம்பர் பிட்வீன் Q3 அண்ட் Q4. Q4 கிடையாது, என்ன வேல்யூ இருக்குது? B. ஓகேவா? Bன்ற வேல்யூ தான் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ Bன்ற வேல்யூ எவ்வளோ? Q3 எவ்வளோ ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்? 37 டிவைடட் பை 160 அண்ட் பியோட வேல்யூ என்ன? 1/5. ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்முலா படி போட்டோன்னா 1/2 இன்ட்டு 37 டிவைடட் பை 160 ப்ளஸ் 1/5 1/5ன்னு வருமா? ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா இது ரெண்டையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து காமன் டிவைசர் இல்லை. ஸோ கிராஸ் மல்டிப்ளை இப்போது இது வந்து கிரேட்டஸ்ட்டு காமன் ஃபேக்டர் இருக்கா இங்கே? ஸோ இதை வந்து 32ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 160ன்ற வேல்யூ வந்து வரும். ஸோ இது வந்து டினாமினேட்டரில் 160 ஆக்கிறதுக்கு 32ஆல் மல்டிப்ளை பண்ணி மேலே வந்து 32ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 37 ப்ளஸ் 32 ஹோல் திங் டிவைடட் பை 160. ஸோ இதோட வேல்யூ என்னென்னா 69 டிவைடட் பை 160 இன்ட்டு இங்கே வந்து ஒரு 2 இருக்கா நம்மளுக்கு? ஸோ அந்த 2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 69 டிவைடட் பை 320. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து 4 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 5th வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து Q2 Q3க்கு இன்பிட்வீனில் இருக்க ரேஷனல் நம்பர் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ Q2 அண்ட் Q3 ஓட ரேஷனல் நம்பர் என்னென்னா, Q2ஓட வேல்யூ வந்து என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா 19 டிவைடட் பை 18 அண்ட் Q3 வந்து 37 டிவைடட் பை 160. ஸோ ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு 19 டிவைடட் பை 80 ப்ளஸ் 37 டிவைடட் பை 160. ஓகேவா? ஸோ 1/2 இன்ட்டு இது வந்து கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் இது தான். ஸோ இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நியூமரேட்டர் வந்து காமன் ஆயிருமா? ஸோ கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மேலேயும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 19 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 9 2s are 18, 1 2s are 2 ப்ளஸ் 3 ஸோ 38 ப்ளஸ் 37 ஹோல் திங் டிவைடட் பை 160 வருமா? ஸோ 38 37 நம்ம ஆட் பண்ணோன்னா 75. ஓகேவா? 75 டிவைடட் பை 2 இன்ட்டு 160. ஸோ 75 டிவைடட் பை 2 இன்ட்டு 160 எவ்வளோ? 2 6 are 12, 1 2s are 2, 320. ஓகேவா? இதான் வந்து Q5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்னென்ன வேல்யூலாம் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்றத எடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து நம்ம எழுதணும். Therefore the rational numbers are என்னென்னா Qனோட வேல்யூ வந்து 9 டிவைடட் பை 40, Q2 வந்து 19 டிவைடட் பை 80, 37 டிவைடட் பை 160. Q4ஓட வேல்யூ
69 divided by 320, 75 divided by 320. இது வந்து எல்லாருக்கும் ஒரே வேல்யூஸாக வரணுன்றது இம்பார்ட்டண்ட் இல்லை. இப்போது இதில் செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா 0.1 அண்ட் 0.11 கொடுத்துருக்காங்களா. இது வந்து நார்மலாக அந்த ஃபார்முலாவில் 1/2 × a + bன்ற ஃபார்முலாவில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டெசிமலுக்கு அப்புறம் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து சிம்பிளாக போடலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது 0.1 அண்ட் 0.11 இருக்கா. இப்போது இந்த டெசிமலுக்கு அப்புறம் வந்து 0 இருந்ததுன்னா அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. அதனால் நம்ம எத்தனை 0 வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன போட்டுக்கிறேன்னா நான் 0.10 போட்டுக்கிறேன். இப்போ 0.10க்கும் 0.11க்கும் நடுவில் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது வேல்யூஸ் இருக்கா? இல்லைன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இங்கேயும் இன்னொரு 0 ஆட் பண்ணி இங்கேயும் இன்னொரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன 0.100 அண்ட் 0.100 அண்ட் 110 இந்த மாதிரி 110 அந்த மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா இன் பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் between 0.100 and 0.110. இது வந்து என்ன எப்படி எழுதிக்கலாம்னா 101 divided by 1000. இது எப்படி வந்து 1000 வந்தது அப்படின்னா இந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸ் வந்து இருக்கோ, அதாவது எத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்கோ அத்தனை 0 வந்து நம்ம நியூமரேட்டரில் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 3 0 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இதுக்கு நடுவில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு தெரியுமா? 100. இந்த 0 வந்து கீழே வந்துடுதுன்ற மாதிரி. ஓகேவா. ஸோ 101 divided by 1000, 102 divided by 1000, 103 divided by 1000, 104 divided by 1000, 105 divided by 1000. So in between these two values we have these 5 rational numbers. ஓகேவா. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து முடிஞ்சது. இப்போ தேர்டு சப்டிவிஷன் போகலாம். தேர்டு சப்டிவிஷன் என்னென்னா -1 அண்ட் -2. சேம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்ட மாதிரியே தான் அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். இப்போது -1க்கும் -2க்கும் நடுவில் இன்பிட்வீனில் எந்த வேல்யூ இல்லைன்னு தெரியும். ஆனால் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வேல்யூஸ் வந்து வரலாம்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் ஃபார்முலா என்னென்னா 1/2 × a + b. ஓகேவா. ஸோ இங்கே -1ன்றது என்னென்னா a, -2ன்றது b. ஓகேவா. ஸோ 1/2 × aன்ற வேல்யூ என்ன -1 + -2 which implies இங்கே -1ம் -2 வந்து ஆட் பண்ணும்போது 1/2 × -3 வருமா. ஸோ ஆன்சர் என்ன -3/2. இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் Q1 வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏக்கும் Q1க்கும் நடுவில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் தான் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ என்ன -1 அண்ட் Q1ஓட வேல்யூ -3/2. ஸோ இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/2 × -1 + -3 divided by 2 அப்படின்னு வருமா. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து நியூமரேட்டரில் வந்து டினாமினேட்டரில் வந்து காமனான வேல்யூ வர்றதுக்காக இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ என்ன ஆயிரும், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1/2 × -2 + -3 divided by 2ன்னு இருக்குமா, காமனாக வேல்யூ வந்துடும். ஸோ 1/2 × -2 + -3 வந்து -5 நம்மளுக்கு தெரியும். -5 divided by 2 இங்கே என்னென்னா -5 divided by 4. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா. ஸோ இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம்னா Q2. நெக்ஸ்ட்டு என்னென்னா Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்க வேல்யூ தான் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ Q1 Q2க்கு நடுவில் இருக்கிற வேல்யூ ஃபைண்ட் பண்ணனா Q1ஓட வேல்யூ என்ன -3/2 அண்ட் Q2ஓட வேல்யூ -5/4. ஓகேவா. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா 1/2 × -3/2 + -5/4. ஓகேவா. ஸோ இது வந்து 1/2 இதுவும் அப்படி தான் டினாமினேட்டரில் வந்து சேம் வேல்யூஸ் வர்றதுக்கு கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டரோட இது ஜஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே காமனாக வந்துருமா. ஸோ கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -6 + -5 divided by 4ன்னு வருமா.
ஸோ 1/2 இன்ட்டு -6 + -5 என்ன -11 டிவைடட் பை 4. ஓகேவா, இதோட வேல்யூ என்ன வரும் 1/2 இன்ட்டு -11 டிவைடட் பை 4. இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது -11 டிவைடட் பை 8. இது வந்து எதோட வேல்யூ அப்படின்னா இது வந்து Q3யோட வேல்யூ. ஓகேவா, இது வந்து Q3யோட வேல்யூ. என்ன பண்ண போகிறோன்னா Q2 அண்ட் Q3க்கு நடுவில் இருக்க வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். Q2வோட வேல்யூ என்னென்னா -5/4 அண்ட் Q3யோட வேல்யூ -11/8. ஓகேவா, ஸோ 1/2 இன்ட்டு -5/4 ப்ளஸ் -11/8. இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், மேலேயும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் டினாமினேட்டரில் வந்து 8 ஆகுமா. ஸோ 1/2 இன்ட்டு இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -10 ப்ளஸ் -11 டிவைடட் பை 8ன்னு வருமா. ஸோ இங்கே என்ன வேல்யூ வரும் 1/2 இன்ட்டு -10யும் 11யும் ஆட் பண்ணும்போது 10 11 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க 21. ஸோ மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால -21 டிவைடட் பை 8ன்னு வருமா. ஸோ -21 டிவைடட் பை 16. இதுதான் வந்து நம்மளோட Q4. ஓகேவா, இப்போ நம்ம எத்தனை வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் Q1 Q2 Q3 Q4ன்னு 4 வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா Q3க்கும் Q3 அண்ட் Bக்கு உண்டான நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எந்த வேல்யூஸ்க்கு இன்பிட்வீன்லேயும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஆன்சர் வந்து எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் வரும், அதை பற்றிலாம் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, ஸோ Q3 அண்ட் Bக்கு ஃபைண்ட் பண்ணும்போது Q3யோட வேல்யூ என்ன -11/8 அண்ட் Bயோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க -2. ஓகேவா, ஸோ 1/2 இன்ட்டு -11/8 ப்ளஸ் -2 விச் இம்ப்ளைஸ் 1/2 இன்ட்டு இது வந்து கீழேயும் டினாமினேட்டர்லேயும் வந்து 8 வர்றதுக்காக கீழே மேலேயும் 8ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 8 சாரி 8, இங்கே வந்து 8னா 16 ஆகுமா. ஸோ -11 ப்ளஸ் -16 ஹோல் திங் டிவைடட் பை 8. ஓகேவா, ஸோ 11ஐயும் 16ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 7 2 27 27 இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் வரும். ஓகேவா, ஸோ 1/2 இன்ட்டு -27 டிவைடட் பை 8. இங்கே என்ன -27 டிவைடட் பை 16. இது வந்து Q5. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூஸ்லாம் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எடுத்து எழுதணும். Therefore, the rational numbers between -1 and -2 are -3/2, -5/4, -11/8, -21/16, -27/16. ஓகேவா, இதெல்லாம் இந்த 5 வேல்யூஸ் தான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ். Thanks for watching.